Hello everyone, welcome to our Senivasan Chemistry CSIR NET Set Gate Examination. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் CSIR 2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் கம்யூனிட்டி பேஸ்டு கேட்டகரி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூன் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் படிக்கணும்னு இல்லை, செலக்டட் டாபிக் நீங்க படிச்சாலே ஈஸியா குவாலிஃபை பண்ணலாம் அண்ட் ஹை ரேங்க்கும் நீங்க எடுக்கலாங்கிற ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் எந்தெந்த டாபிக் சொல்லியிருக்கிறேனோ அதன்படியே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் ஜூன்ல கேட்டுக்கிறாங்க. கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ் ஆர் 3 to 4 சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ல இந்த சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் தான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்க முடியும். இப்போ இதில் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் அண்டு லெக்சரர்ஷிப் பிஹெச்டி லிஸ்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப் 1 கேட்டகரி கெமிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 15.75, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் நீங்கள் மோர் தென் 101 மார்க் மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு. அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 44.5, 89 மார்க் மேலே உங்களுடைய ஸ்கோர் இருந்ததுன்னா நீங்கள் குவாலிஃபைட். ஓபிசி கேண்டிடேட் 43.75, ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து 87க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஜேஆர்எஃப் குவாலிஃபைடு. எஸ்சி கேண்டிடேட் 33.25, ஸோ 200 மார்க்ஸுக்கு 66 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே ஜேஆர்எஃப் குவாலிஃபைடு. எஸ்டி கேண்டிடேட் 28 மார்க்ஸ், எஸ்டி கேண்டிடேட் 28, ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து 56க்கு மேலே இருந்தால் நீங்கள் குவாலிஃபைட். பர்சன் வித் டிசபிலிட்டி 25, உங்களோட ஸ்கோர் வந்து 50. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி நெட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸுக்கு 45.6, ஸோ 91க்கு மேலே ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி 40.05, 80 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா குவாலிஃபைட். ஓபிசி கேண்டிடேட் 39.375, 78 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் நெட் குவாலிஃபைடு. எஸ்சி கேண்டிடேட் 29.9, ஸோ 59 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நெட் குவாலிஃபைடு. எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி 25, ஸோ 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து நெட் குவாலிஃபைடு. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் இந்த தடவை. கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லேயும் எந்தெந்த டாப்பிக்கை படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுங்கிற அந்த ரெகுலர் சேம் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 95% பார்த்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன், ஒரு 5% தான் சின்ன சின்ன வேரியன்ஸ் இருக்கே தவிர மற்றபடி எப்பவுமே ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. போன டிசம்பர் சிஎஸ்ஐஆர், போன ஜூன் சிஎஸ்ஐஆர், அதுக்கு முன்னாடி இருக்கிற டிசம்பர் சிஎஸ்ஐஆர், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தாலே குவாலிஃபை பண்ணியிருக்க முடியும். ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தேன். ஷார்ட்கட் மெத்தடில் சின்ன சின்ன டாபிக் படித்தாலே நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் கம்மிங் டிசம்பர் சிஎஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இதையே தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயம் சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஈஸியாக இருக்கும், ஒரு தடவை கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ அப்போ முக்கியமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் பிஃபோராக படிச்சிடுங்க. அண்டு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 months டைம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 months மேக்ஸிமம் உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம் தான் உங்களோட டிசம்பர் குவாலிஃபைடு அண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுது. ஸோ அப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போதே அந்த ஃபஸ்ட்டு 4 monthsலேயே மேக்ஸிமம் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுமோ லேர்ன் பண்ணிட்டு 5th month அண்ட் 6th month பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிசம்பர் பாஸ் பண்ண முடியும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்கிற சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கொஷின் பேப்பர் மாடரேட்டாகவும் இருக்கும். கேண்டிடேட் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்போவுமே ஜூனில் கட் ஆஃப் குறையும், டிசம்பரில் கட் ஆஃப் அதிகமாகும். சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் படிக்கிறது அண்ட் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டட் டாபிக்ஸில்
டீப் ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எந்த வேரியேஷனில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு செலக்டடான டாப்பிக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டடான டாபிக்ஸும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை பற்றின ப்ரீவியஸ் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2 to 3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.